ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். சேப்பங்கிழங்கு இலையை வச்சு கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேப்பங்கிழங்கு இலையை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடியில் பார்த்திங்கன்னா விளையாட்டாக ஒரு சேப்பங்கிழங்கு போட்டு விட்டேன். அது வளர்ந்துருந்தது. அதுலேருந்து ஒரு 2-3 இலை தான் கிடச்சிது. மற்ற இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு விளைய வைக்கிறாங்க இல்லையா, நிலத்துல இருந்து சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு துளிர் இலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். முத்தி போகாமல் கொஞ்சம் பிஞ்சு இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பழுக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த இலை பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. இந்த இலைலாம் யூஸ் பண்ணும்போது நமிச்சல் அதிகமாக இருக்கும். இதில் இந்த டாட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அந்த மருந்து அடிக்கிறது, களைக்கொல்லி மருந்து அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி விலைகள்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல இலையாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலைகளை நல்லா அலசி அந்த தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இலையை பின்பக்கத்தில் நரம்பு இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற நரம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நரம்பில் தான் நமிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நரம்பு எடுத்துடலாம் எல்லா இலையிலையுமே. அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப மெலிசாக சின்னதாக தான் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும். அதை மட்டும் நல்லா எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பின்பக்கம் மொத்தமாக இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டனோம்னா வந்துடும். இந்த மாதிரி சுரண்டிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய இலைகளில் நல்லா அழகாக கட் பண்ணி கத்தியை மேலாப்பில் வச்சு கட் பண்ணோம்னா அந்த நரம்பு நல்லாவே வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி திக்காக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது அதிலையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் ஓமம். அதை எடுத்து இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த ஜீரண குழா இருக்குல்ல, அது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே அந்த புளி தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதிலையே நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த கடலை மாவில் இருக்கிற கெட்டித்தன்மை போயிடும். அந்த கடலை மாவு நம்மளால் கரைக்க முடியாது இல்லையா, அதை நல்லா அந்த புளி தண்ணியிலே கரைச்சிட்டோம்னா கெட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சூடாகவே அந்த இதில் மிக்சரில் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கெட்டியாகவே நல்லா கலக்கும் போது அந்த கடலை மாவில் இருக்கிற கெட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா கரைஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மிக்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பொங்கி வரும்னு சொல்லுவாங்கள்ல, கலக்க கலக்க, அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், கெட்டியாக தான் இருக்குது.
இந்த அளவுக்கு கலந்துடலாம். இப்போது ஒரு பெரிய தட்டோ இல்லை சாப்பிங் போர்டோ இருந்துச்சுன்னா அதில் ஒரு இலை, பெரிய இலையாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதில் இந்த மாவு வச்சு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நாலு பக்கமும் பரவி இருக்கணும் நல்லா. இந்த இலையை இந்த மாதிரி பின்பக்கமாக போட்டு அதில் தான் தடவணும் மாவு. மின்பக்கம் தடவுனிங்கன்னா அதில் மாவு அவ்வளோவா போட்டாது. தாமரை இலையில் தண்ணி நிற்காத மாதிரி இதுலேயும் அவ்வளோவா நிற்காது. இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி போட்டு எல்லா மாவையும் 4 பக்கமும் தடவிக்கலாம். ஃபுல்லாக தடவி முடித்ததும் மீதி இருக்கிற இலைகளையும் இது மேலேயே ஒன்று ஒன்றா வச்சு அது மேலேயே நம்ம மாவை தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தடவிட்டேன். இப்போது இந்த இலையை மின்னும் பின்னுமா அப்படி திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்பக்கமாக தான் இருக்கணும். ரொம்ப நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சேப்பங்கிழங்கையில் அந்த அவ்வளோவா கிடைக்காது. கிடைக்கிறப்போ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. முத்தி போயிட்டு இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு பெரிய இலைக்குள்ளே ஒரு 5-6 இலையை வச்சோம்னா திட்டமாக இருக்கும். அதிகமாக வச்சிட்டோம்னா ரோல் பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கும். அப்புறம் வேகிறதுக்கு உள்ளே வேகாது, மேலே மட்டும் வெந்திருக்கும். அதனால் ஒரு 5-6 இலை மட்டும் வச்சு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் தடவ வேண்டாம், லேசாக தடவினா போதும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போது 2 பக்கமும் அழகாக மடித்து விட்டுக்கலாம். ஓரமாக சைடில் இந்த மாதிரி மடிச்சு விட்டு அதுலேயும் லேசாக தடவி விட்டுக்கோங்க. ஒட்டும், அப்போ தான் ஒட்டும். அதுக்காக இந்த மாதிரி மடித்து விடுறதுனால நல்லா அந்த ரோல் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு அந்த மிக்சர் எடுத்து கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். மேலே தடவிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இருந்து சுற்றிக்கிட்டு வரலாம். அழகாக லூஸாக பண்ணாமல் கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கலாம். அப்படியே ஒட்டிக்கும், அந்த கடலை மாவு இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கும். இவ்வளோதான். இந்த மாதிரி இன்னொரு ரோல் வரும் மீதி இருக்கிற இலையிலையும் செஞ்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதி கொஞ்சம் அந்த மிக்ஸ் இருந்தது, கடலை மாவு மிக்ஸு, அதை மேலேயும் அப்படியே தடவி விட்டுட்டேன். இப்போது ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆவி கட்டிக்கலாம். இட்லி குண்டானில் வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி மேலே பூசணுமான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சுன்னா பூசிக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால மேலே அப்படியே பூசி விட்டுட்டேன். இப்போ இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டிக்க போகிறோம். இப்போது வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கிரேவி செய்ய போகிறோம். அது வேகிறதுக்குள்ளே இதையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து தண்ணி இல்லாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி கரைசல் நம்ம அதில் ஊற்றணும் இல்லையா, அதிலையே கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக புளி ஊற வைக்க தேவையில்லை, ஏற்கனவே ஊற வச்ச புளியே தான் அது. இப்போ எண்ணெய் விட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இப்போ இந்த அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதும் இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள்,
கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இப்போது இந்த மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். புளியும் கரைச்சி அதிலே ஊற்றி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். கொஞ்சம் நல்லா தேவையான அளவுக்கு தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கெட்டியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோல் பண்ணி வச்சுருந்ததும் வெந்துருச்சு. இதையும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து தவாவில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி. இதில் வந்து நிறைய எண்ணெய் விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து செமி ஃப்ரை தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான குஜராத்தி ஸ்பெஷல் கிரேவி ரெடி. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம்னு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கரைக்கு பதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வெல்லம் இல்லாதனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு இலை கிடைக்கும்போது செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தனியாக பொரித்து வச்சும் சாப்பிட்லாம், இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றதும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.